மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. பட் இந்த துறைக்கு வந்த பின்னாடி இது எனக்கு ஊக்கமா இருந்தது. மிஸ்ஸஸ் திருமதி சி விஜயலட்சுமி அவர்கள் வந்து, அவங்க வந்து எனக்கு ஒரு 18 ஆண்டுகளாக பழக்கம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே சிறப்பு கல்வியில் பட்டம் பெற்ற ஒரே அரசு அதிகாரி அவங்க மட்டும்தான். அவங்க பிஎட், எம்எட், எம்ஃபில் எல்லாம் படிச்சுக்கிறாங்க சிறப்பு கல்வியில். ஏன்னா ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தா அந்த சிறப்பு கல்வி, சாதாரண குழந்தை, சிறப்பு குழந்தை சொல்லுவாங்க, நார்மல், சப் நார்மல், அப்படி எதை சொல்லுவாங்க, அந்த ரெண்டுமே தெரிஞ்சாதான் நம்ம ஓரளவு அந்த குழந்தைகளுக்கு ஒண்ணு என்ன குறைன்னு சொல்ல முடியும். அது இருக்கிற வந்து இந்தியாவிலேயே நீங்கள் வந்து எந்த ஒரு புள்ளி விவரமும் சொல்லிக்கலாம், இந்தியாவிலே முடிச்சவங்க ஒருவங்க மட்டும்தான் சிறப்பு கல்வி பட்டம் பெற்றவங்க. அதே மாதிரி அவங்க வந்து நிறைய தூண்டுதல், அவங்களோட ஒரு 18 வருடங்கள் நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு சிறப்பாக கூட அது ஒரு முன்னோடி அவங்களுடைய காரணம். நிறைய குழந்தைகள் வந்து எங்களுக்கு வந்து ஈத் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, அதுக்கு கூட ஒரு ஆலோசனைக்கும் உடனே கூட உதவி செய்வது பாத்தீங்கன்னா மதிப்பு மிகு வந்து முதன்மை கல்வி அலுவலர் தான். அவர்கள் வருவர்கள் வரவேற்கிறோம். குறிப்பா இதுல வந்து அடுத்து ஊனமுற்ற மறுவாழ்வுத்துறையில இணை இயக்குனர், அதாவது ஆணையருக்கு அடுத்து இணை இயக்குனர். ஒரு நிறைய இடத்துல இணை இயக்குனர் அப்படின்னாவே நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்டென்ட் லெவல்ல தான் போக முடியும், அதுக்கு மாவட்ட ஊனமுற்ற வரவில் போக முடியும். அவர் இணை இயக்குனர் இருந்தால் கூட சாதாரண ஆட்களை போய் அணுக முடியும், யாருனாலும் போலாம், நீங்க எதனால கேள்விகள் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவர் பதில் கொடுப்பார். அப்படி ஒரு எளிமையான ஒரு இணை இயக்குனர், யதார்த்தமானவர், உண்மையானவர், அந்த அரசு அதிகாரி வந்து இன்னைக்கு ஓய்வு பெற்றவர். அவருடைய வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு வேண்டும். ஸோ அதனால வந்து அவர் வந்து அவரையும் வரவேற்கிறோம். அடுத்த மூத்த கல்வியாளர் மதிப்புக்குரிய நாராயண சார் அவர்கள். உண்மையிலேயே நிறைய பேர் இந்த ஏதாவது உழைச்சு ஓடாய் போய் தேடுவ சொல்லுவோம் பாத்தீங்களா, நிறைய பேர் உழைப்பாங்க, பணம் நிறைய சேர்ப்பாங்க. உழைத்து உண்மையிலேயே பாலகால இருந்தாரு. நாங்க என்ன சொல்றோம்னா இந்த குழந்தைங்களோட இருக்கிறதே பெரிய காரியங்கள், அது ஒண்ணு. அதுல வந்து சிறப்பு கல்வி கூட ஒரு சிறப்பான சிறப்பாசிரியர் சொல்லலாம். ஸோ அவர் இருந்து ஒரு 50 ஆண்டுகள் இந்த குழந்தைகளோட இதுக்கு வந்து வெளிநாட்டெல்லாம் போயிருக்கிறாரு. பட் இருந்து பாலகால பணியாற்றி ஒரு மூத்த சிறப்பு கல்வியாளர். அவர் வந்து இவ்விழாவில் கலந்துக்கிட்டு குழந்தைகள் வருவதற்கு வரவேற்கிறோம். மேலும் பாத்தீங்கன்னா அடுத்து பணி அமர்த்தும் அலுவலர். இப்ப ஊனமுற்றாத பிளைண்ட், டெஃப் யாருனாலும் சரி, அந்த பணி அமர்த்தம்னா இன்னாருக்கு இந்த மாதிரி வேலைகள் தான் பொருத்தமா இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டு அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துல வந்து அனுப்பி அந்த திட்டத்திற்கு வந்து முக்கியமாக பணியாற்றி அவர் வந்து என்ன பண்ண 3500 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால ஜனாதிபதி கிட்ட ஒரு சிறப்பான அவார்டு வாங்கியிருக்கிறார். அவர் ஸ்ரீதர் அவர்களை வந்து அவர்களை வரவேற்கிறோம். முன்னாள் சென்னை மாவட்ட ஊனமுற்ற மறுவாழ்வு அலுவலர். இன்னைக்கு எங்க பள்ளியில் கூட நாங்க அந்த பள்ளியில வந்து பல வருஷம் நடத்துறோம். பட் அதுக்கு அங்கீகாரம் வந்து வாங்குறதுக்கும் சரி, அங்கீகாரம் கொடுக்கறதுக்கும் அரசு அதிகாரிகள் வந்து யதார்த்தமா இருக்கணும். போய் நம்ம நெருங்கமான போனா நம்ம ஏதாவது செய்ய முடியும். ஸோ அந்த விதத்துல வந்து எப்ப பார்த்தா இன்முகத்தோட வந்து வரவேற்று, இன்முகத்தோடு நிறைய செய்திகள், நிறைய சேவைகள் சென்னைக்கு செஞ்சு இன்னைக்கும் ஒரு சிறப்பாக இருக்கிறாருன்னா இன்னைக்கு கூட வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட நம்ம ஏதாவது செய்யணும். நிறைய பேர் தப்பு பண்றாங்க, அந்த தப்பு வெளியே கொண்டு வரணும். நம்ம உண்மையா பண்ணா பெற்றோர்கள் வந்து தப்பான எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து அடிக்கடி பேசும்போதுல சொல்லுவாரு. அந்த விதத்துல வந்து எங்கள் முன்னாள் ஊனமுற்ற மறுவாழ்வு அலுவலர் சந்திரன் அவர்களை வருக வரவேற்கிறோம். இதுல குறிப்பா வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து கூடுதல் செயலாளர், சட்டத்துறையில கூடுதல் செயலாளர், ஓய்வு பெற்ற நீதிபதி. நீங்க அட்வொகேட்னா உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருவாங்க, பேசுவாங்க. பொதுவாக நாங்க பாக்குறது, அவர் எங்க பள்ளிக்கு வந்த உடனே இந்த குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க. இந்த குழந்தைங்களை பத்தி ஏன் இப்படி இருக்கிறாங்க எல்லாம் விவரமா கேட்டாங்க. உடலில் எந்த ஒரு குறை இல்லையே, உங்களுக்கு என்னன்னு. எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது அங்கீகாரமோ சலுகைகளை வேணும்னா ஒண்ணு நீதித்துறை, காவல்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, 4-5 துறைகள் வந்து சேர்ந்து செயல்படணும். இந்த குறிப்பா நீதித்துறையில வந்து முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கும். அந்த இடத்துல வந்து அவருடைய தொடர்புகள் எங்களுக்கு 1 வருஷமா கிடைக்குது. உடனே என்ன பண்ணாருன்னா அவரே வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி இருந்தாலும் கூட பணம் நிறைய சம்பாதிக்காதவர். எங்க பள்ளிக்கு ஒரு கணினியை வந்து நாங்க என்ன பண்றோம், எந்த டொனேஷன் வாங்கி கொடுத்தா நாங்க பள்ளிக்கு வாங்குறது இல்லை. ஏன்னா குழந்தைக்கு நாங்க கல்வி கண்ணு மட்டும்தான் கொடுக்குறோம். கல்வி கொடுக்கறதுனால அதுக்கு நான் வந்து நீங்க டொனேஷன் வாங்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு கணினி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கணினி வாங்கி கொடுத்தார். முதன் முறையாக எங்க பள்ளியில 10 ஆண்டுகளில் வந்து வெளிநபரிடம் வாங்கப்பட்ட ஒரு கணினி. அது வந்து இது கூடுதல் ஓய்வு பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து வருக வரவேற்கிறோம். அடுத்து வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாள் இணை செயலாளர், சமூக நல வாரியம், தற்பொழுது உறுப்பினர்
குழந்தைகள் நல குழு உறுப்பினர், சமூக பாதுகாப்பு துறையில ஒரு எளிமையான மனிதர். எளிமையான மனிதர் மட்டும்தான் உறுதியான மனிதர். நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில வந்து ஒரு அரசு அதிகாரம் வந்து பரவாயில்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னா கூட உடனே கையெழுத்து எல்லாம் போட மாட்டேன். என்ன எவிடன்ஸ் காட்டுங்க. எவிடன்ஸ் இருந்தாலும் மட்டும்தான் கையெழுத்து. இன்னைக்கு சென்னை ஒரு நலக்குழு வந்து ஒரு சிறப்பா இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா அது அன்பர் சார் ஒரு காரணமா சொல்லலாம். நாங்க கூட என்ன பண்ணுவோம்னா பிளெக்சிபிள் ஆயிடுவோம். ஐயோ குழந்தை பாவமா இருக்குது, பெற்றோர்கள் பாவமாக்குறேன், சரி போங்க அப்படின்னுவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவோம், இல்ல என்னன்னு விசாரிச்சு நம்ம செய்யணும் அப்படின்னுவாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சிறப்பாக பணியாற்ற குழந்தை நல உறுப்பினர் அன்பர் அவர்களை வரவேற்கிறோம். இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விருந்தினர் அப்படின்னா உயர் திரு ராபின்சன் நாதன் அவர்கள். அவர் வந்து சர்வதேச விளையாட்டு வீரர், பாஸ்கெட் பால் சர்வதேச விளையாட்டு வீரர். ஐஓபில வந்து இந்தியன் ஓவர்ஸ் மேடலா இருக்கிறாங்க. நாங்க ஒரு முறை பேசப்படும் சார் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா எங்களுடைய நண்பருக்கு கூட வந்து இது மாதிரி குழந்தைகள் உண்டு, நான் இந்த குழந்தைகளோட பார்க்கணும் அப்படின்னுவாங்க. பள்ளிக்கு வரேன்னு சொல்லுவாங்க. பட் அவருடைய பொறுப்புல வந்து வர முடியல. பட் இந்த விழாக்களை வந்து கலந்துக்கிற அவருடைய திருப்பம் வரவர்கள் வரவேற்கிறோம். திரு பாலையா சார் வந்து ஐஓபி மேனேஜர் எங்க இருக்கிறான்னு தெரியல. மூத்த மேலாளர் அவர் பின்னாடி ஏன்னா அவர் மூத்த மேலாளர்னா அதாவது அவருடைய தமிழ் பேச்சை நான் கேட்கணும்னு ஆசைப்படுவோம். நான் ஒரே ஒரு முறை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு சிறப்பு குழந்தை பெற்றோர். அந்த குழந்தை ஆசிரியர் நான் ஒர்க் பண்ண 7 வருஷம் வேலை பார்த்த பள்ளியில படிக்கிறாங்க. ஒரு நல்ல பெற்றோர், நல்ல ஒரு அரசாங்க அதிகாரி. அவரும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறார். அவரும் இந்த நம்ம குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் என்று வர வரவேற்கிறோம். மீண்டும் நாங்கள் அழைத்திருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா திரு மாடசாமி ஐயா அவர்கள் வந்து இவ்விழாவில் வந்திருக்கிறார். ஐயா மாடசாமி ஐயா எங்களுக்கு அறிமுகமானது அவர் எனக்குரிய இடம் எங்கே ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிறார். அவர் அதுல என்ன சொல்லுவார்னா, அது ஒரு சில ஜோக்கெல்லாம் இருக்கும். ஒரு ஆசிரியர் நீங்க நல்ல பாடம் நடத்தணும் அப்படின்னு ஒரு மாணவன் கேட்கப்படும் பொழுது அந்த உடனே ஆசிரியர் வந்து சொல்றாரு நீங்க நல்ல பாடம் படிக்கணும் அப்படின்னு. உடனே மாணவர் நீங்க நல்ல பாடம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி கல்வியில அந்த ஜோக் நல்ல வந்து ஒரு சிந்தனை எழுத்தாளர். அவர் எழுதின எனக்குரிய இடம் எங்கே வந்து நான் 1 வருஷமா அந்த புத்தகம் நான் வச்சிருந்தேன் லைப்ரரியில. பட் யாருமே எடுக்கல. அந்த புத்தகம் நான் படிக்கப்படும் பொழுது அந்த கல்வி சிந்தனைகள் வந்து இந்த தோண்ட புதையல் மாதிரி தோண்ட வந்து அதான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, ஒண்ணு இந்த தோண்டத்தை மண்ணா தொட்டங்கரும் மணற்கனையும் மாதிரி கட்டணை தூரம் அறிவுனவங்க தோண்ட மாதிரி அந்த ஒவ்வொரு வரியுமே வந்து இந்த கல்வியில வந்து ஒரு அதாவது நம்ம இதான் செய்யணும் சாதிக்கணும் உணர்வு தோண்டும். அது இல்லாம